இந்து சகோதரன் என்னை பார்த்துக் கொள்வான், பெரும்பான்மை சமுதாயம் என்னை காப்பாற்றும், எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நம்பியவர்கள் நாங்கள். அதே நம்பிக்கையோடு சொல்கின்றேன். இங்கு பாருங்கள், வக்ஃபு சொத்து ஆர்ப்பாட்டம். எனக்கு துணையாக தோள் கொடுத்து நிற்பது யார்? விஎம்சி மனோகரன், அழகு ஜெயபால், எம்என் கந்தசாமி, செல்வம். இதுதான் இந்தியா, இதுதான் இந்தியாவினோட அழகு. இந்த இந்தியாவை நீ ஒருபொழுதும் சேர்க்க நாங்கள் விடமாட்டோம். புதிய வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்கள், அடக்கஸ்தலர்கள் மீதான உரிமைகளும் பறிபோக வாய்ப்புள்ளதாக சிறுபான்மை இஸ்லாமிய சமூக மக்கள் அச்சம் தெரிவித்திருந்தனர். அதற்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை எதிர்க்கட்சிகள் நடத்தி வருகின்றனர். கோவை உக்கடம்பள்ளியம்மை பேக்கரி எதிரில் கோவை மாவட்ட காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் கண்டன உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்து சகோதரனோ கிறிஸ்துவ சகோதரனோ வக்ஃபு போர்டில் வர வேண்டும் என்று கேட்டார்களா? உன் எண்ணம் என்ன? எப்படியாவது உன்னுடைய RSS கைகூலிகளை இந்த வக்ஃபு போர்டுக்குள்ளே கொண்டு வந்து இந்த சொத்துக்களை கொள்ளையடித்து இந்த வக்ஃபு என்ற அமைப்பே இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த சட்டம். உனக்கு என்ன இஸ்லாமியர்கள் மீது பாசமா? அதே மாதிரி இஸ்லாமிய பெண்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கின்றார்கள். அட முட்டாள்களா, வக்ஃபு வாரியத்திலே ஏற்கனவே இஸ்லாமிய பெண்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருந்திருக்கின்றார்கள். என்னமோ இவர்கள் தான் புதிதாக செய்வது போல ஒரு மாயை உருவாக்கின்றார்கள். உனக்கு அப்படி இஸ்லாமிய பெண்கள் மீது அக்கறை இருந்தால், இஸ்லாமிய பெண்கள் மீது பாசம் இருந்தால், ஒரு அரசாக நான் மோடி இடத்திலே கேள்வி கேட்கிறேன். மோடி அவர்களே, குஜராத் கலவரத்திலே கர்ப்பிணி பெண்ணை நடு ரோட்டிலே வைத்து வைத்தை கிழித்து அந்த குழந்தை எடுத்து கொண்டீர்களையா? அது ஒரு இஸ்லாமிய பெண் இல்லையா? அவர் மீது உனக்கு இரக்கம் வரவில்லையா? பில்கிஸ் பானு என்ற சகோதரி கற்பழிக்கப்பட்டு அவர் குடும்பமே கொலை செய்யப்பட்டு 15 பேர்கள் சிறையில் அடிக்கப்பட்டவர்களை சிறையில இருந்து விடுதலை செய்து விடுதலையானவர்களுக்கு மாலையும் பொட்டும் வைத்து வரவேற்ற சங்கி கும்பல்களே, அந்த இஸ்லாமிய பெண்கள் உன் கண்ணுக்கு தெரியவில்லையா? யாரிடம் ஆடுகின்றார் கபட நாடகம்? அதுவும் இல்லை என்றால் நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், முதல் முறையாக இந்த மோடியின் ஆட்சியிலே தான் இஸ்லாமியர்களே இல்லாத ஒரு அமைச்சரவை. ஏன் 2 இஸ்லாமிய பெண்கள் ராஜ்யசபா MP ஆக்கி மந்திரியாக்கு நாங்க சந்தோஷப்படுறோம். அதெல்லாம் பண்ணு. அதை விட்டு எங்க அப்பா வீட்டு சொத்து, எங்க தாத்தா வீட்டு சொத்தை புடுங்கத்துக்கும் அனுபவிக்க நீ யாரா? மானங்கட்டவனே.